அப்புறம் நான் என்ன பத்தி சொல்றேன்? எப்பவுமே எதையுமே வெளிப்படையா பேசுறதா எனக்கு பிடிக்கும். என்கிட்ட போய் சொன்னாலோ ஏமாத்தினாலோ சுத்தமா பிடிக்காது. அப்படி என்ன மாதிரியே பேசுறீங்க? நானும் போய் சொல்ல மாட்டேன். எனக்கும் போய் சொல்றவங்களே பிடிக்காது. நீங்க போய் என்னங்க? உங்களை பார்த்தா போய் சொல்லாதவர் மாதிரிலாம் தெரியல. நீங்க கொஞ்சம் போய் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னதுக்கு இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசாம அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க போய் சொல்லுவீங்க தானே? இந்த பொண்ணு என்ன நம்மள பயங்கரமா போட்டு வாங்குது? இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லாதீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் சும்மா விடுறேன். ரெண்டாவது தடவையா இருந்தா என்னாச்சு? கீழே இறங்குன்னு சொல்லி நடு ரோட்ல கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க, இனிமே நான் போய் சொல்ல மாட்டேங்க. நீங்க வண்டி எடுங்க போலாம். இப்போ சுகர் பேபின் பாட்டு பாடுறீங்களா, அதனால நான் வேணா உங்களுக்கு ஸ்வீட் பேபின் பேர் வைக்கட்டுமா? இனிமே ஸ்வீட் பேபின்னு நான் உங்களுக்கு கூப்பிட்டுமா? எப்படி கூப்பிட போறீங்க? ஸ்வீட் பேபி. ஓகே. ஐ லவ் யூ பேபி. ஐ லவ் யூ டு பேபி. எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? என்னாச்சு? ஏய், எம்எல்ஏ மகளை பார்க்க போன உன் தம்பி இன்னும் ஆளை காணுமே. போன இடத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. மா, நீ அத பத்தி ஒண்ணும் கவலைப்பட தேவையே இல்ல. போஸுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா என்ன? அதெல்லாம் எம்எல்ஏ பொண்ணு மனசுல அவன் எப்பயோ இடம் பிடிச்சிருப்பான். கடவுளே.